சட்டமன்ற தேர்தலிலே குறிச்சி கிழக்கு தொகுதியில் மீண்டும் என்னை சட்டமன்ற வேட்பாளராக்கிய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு நன்றிகளை சொல்லி 5 வருடம் இந்த தொகுதி மக்களுக்காக நான் எவ்வாறெல்லாம் பணியாற்றினேன் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். வெனிஸ் தெரு எப்படி இருந்துச்சுங்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும். தார் ரோடு போடுறேன்னு சொன்னாங்க, முடியாது, பட்ஜெட்டை திருப்பி மாத்தி போட்டு காங்கிரீட் ரோடு தான் போடணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி காங்கிரீட் ரோடு போட்டு கொடுத்தேன். அதுவும் இல்லாம இந்த பகுதி மட்டும் 13வது வார்டு மட்டும் நான் செய்திருக்க சட்டமன்ற உறுப்பினராகி எனக்கு 24 வார்டுகள் உண்டு. 23 தான் 24 23 வார்டு. அந்த 23 வார்டுலையும் ஒவ்வொரு வார்டுலையும் செய்த சாதனைகளை சொல்லி நான் ஓட்டு கேட்கிறேன். ஏன்னா சாதாரணமா சும்மா வாய்க்கு வந்ததை சொல்லிட்டு போற ஆள் இல்ல. ஏன்னா நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக உடன்பிறப்புகள். நாங்க எங்களுடைய தலைவர் சொல்வதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் சொல்லுவார். சொல்லாத திட்டங்களை எல்லாம் எங்கள் தலைவர் செய்திருக்கிறார். அந்த வழியில வந்த திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டன் என்ற வகையில நாங்கள் எல்லாம் செய்த சாதனைகளை பட்டியலிட்டு வந்திருக்கோம். 13வது வார்டுல மட்டும் வெனிஸ் தெரு, செபஸ்டியான் குறுக்கு தெரு பகுதியில் மட்டும் மழைநீர் வடிகாலுடன் கான்கிரீட் சிமெண்ட் சாலை எல்லா பகுதியிலையும் போட்டிருக்கோம். காந்தி நகர்ல புதிய அங்கன்வாடி மையம், வெனிஸ் தெரு ஆழ்துளை கிணறுடன் கூடிய சிண்டெக்ஸ் தொட்டி வச்சிருக்கேன். தெருக்கள் தூரம் கான்கிரீட் சிமெண்ட் சாலைகள் மற்றும் தெருவிளக்குகள், கழிவுநீர் சாக்கடை அமைத்து தரப்பட்டிருக்கிறது. மலைக்கோட்டை தேர் வீதியில ஒவ்வொரு தாட்டி தேர் போறப்ப அங்க கரண்ட் கட் பண்றாங்க. ஏன்னா அந்த தேரினால ஏதாச்சும் ஆபத்து வந்து விடக்கூடாது என்பதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும் நேரடியாக வச்சுக்கொண்டு சென்னையில இருக்கிற மாதிரி புதைவட கேபிள், அண்டர் கிரவுண்ட் கேபிள் போட்டு கொடுங்க, என்னுடைய தொகுதிக்கு வேணும். ஏன்னா எங்க மலைக்கோட்டையை சுத்தி தேர் அடிக்கடி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் இப்ப புதைவட கேபிள் பதிக்கின்ற பணியை இன்றைக்கு ஆரம்பிச்சு வச்சு இன்னைக்கு நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. அனைத்து தெருக்களும், குறிப்பா இந்த 13வது வார்டுல இருக்கக்கூடிய தெருக்கள்ல கான்கிரீட்டோட தார் சாலை எல்லாம் எடுத்துட்டு கான்கிரீட் சிமெண்ட் சாலை போட்டு கொடுத்திருக்கேன். அது மட்டுமல்ல, ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே சறுக்கு பாறை பகுதியில பல்நோக்கு மையம் கட்டணம், அதுல உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போடுறதுக்கு கார் பார்க்கிங் இல்ல என்று சொன்னாங்க. அங்க ஒரு பெரிய டாய்லெட் பழுதடைஞ்சு கிடந்துச்சு, பெரிய ஏரியா. அந்த ஏரியால கவுன்சிலருக்கு ஒரு ஆபீஸும் பிளஸ் கார் பார்க்கிங்கும் செஞ்சு கொடுத்துருக்கோம். செயலாளர், அந்த நடிகர் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் பேர் என்னப்பா? VL சீனிவாசன். VL சீனிவாசனும் உறையூர் கலையும் 2 பேரும் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாங்க. எப்படி தெரியுமா? இங்க இருந்து விக்கிரவாண்டி இதுக்கு போறப்ப இங்க மாநாட்டுக்குன்னு கூப்பிட்டுருக்காரு. இவங்க எல்லாம் போனாங்க. போனப்ப ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட்லயே செத்து போயிட்டாங்க. யாரு? அந்த பசங்க. வந்து பார்த்தாரா? அவர் பார்த்தாரா? பொதுமக்கள் செத்தா எப்படி வருவாரு? அவங்க மாவட்ட செயலாளர் செத்தப்ப அவங்க மாவட்ட செயலாளர் செத்து போயிட்டான். அவரு பார்க்கல. தஞ்சாவூர்ல ஒரு பையன் தஞ்சாவூர் கூட்டத்துக்கு வரேன்னு சொல்லி அந்த பையனும் செத்து போயிட்டான், பார்க்கல. அப்படி இருக்க ஒரு ஆளு இங்க எந்த தைரியத்துல நிக்கிறாரு? பிளைட்ல தானி பிளைட்ல வர்றாரு, தனி பிளைட்ல போறாரு. இவரோட பெரிய நடிகர்லாம் இருக்காங்க. அமீர் கான், அமிதாப் பச்சன், சல்மான் கான், ஏகப்பட்ட கான் இருக்கு. ஆனா அந்த கானெல்லாம் எங்க போகுது? மக்களோட மக்களா இருக்கிற பிளைட்ல போயிட்டு வருது. ஆனா இது மட்டும் தனி பிளைட்ல போயிட்டு தனியா, எவனும் தொடாதீங்கடா, எவனும் வராதீங்கடா, பக்கத்துல வந்த. இன்னைக்கு ஒருத்தனை டிவில பாத்தீங்களா? காலில் எட்டி உதைச்சிருக்காங்க. எப்படி? அவரை பார்க்க வந்த ஆட்களை அவங்க வச்சிருக்க இந்த 2 பேர் தடிமாடு மாதிரி 2 பேரை 4 பேரை கூட்டிட்டு வரான். அவங்க எட்டி உதைச்சிருக்காங்க.
இதுதான் மக்கள் பணியா? மக்களோட மக்களா இருக்கிறது தான் மக்கள் பணி. அவங்க இன்ப துன்பங்கள்ல இருக்கிறது தான் மக்கள் பணி. அவங்க குறை சொன்னாலும் அதை ஏத்துக்கிட்டு என்ன சேவை செய்யணுங்கிறது தான் மக்கள் பணி. ஒரு எம்எல்ஏக்கு வேலை அதுதான். ஒரு கவுன்சிலர் சாக்கடையில அந்த பிரச்சனை அவங்க பார்க்க வேண்டிய பணி. ஆனா சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்ணும்? இந்த தொகுதிக்கு என்ன வேணும்? முதலமைச்சர்கிட்டையும் அமைச்சர்கள்ட்டையும் அதிகாரிகள்ட்டையும் போய் சண்டை போட்டு காசு வாங்கி இந்த இடத்துல கொடுத்து மக்களுடைய திட்டங்களை தீட்டுறதுதான் ஒரு எம்எல்ஏ பணி. அவர் பண்ணுவாரா? வெனிஸ்டருக்கு ஒரு 10 வாட்டி வருவாரா? வெனிஸ்டர்ல இங்க இன்ப துன்பங்கள்ல வருவாரா? எப்படி வர முடியும்? வந்தா இசன் பிரச்சனை எருமந்தி எல்லாம் எட்டி உதைக்கிறாங்க. வராதிங்கடான்னு எட்டி உதைக்கிறாங்க. அதுக்கு இளைஞர்கள் படத்துல இருந்த மோகத்தை பார்த்துக்கிட்டு போறாங்க. நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த தமிழ்நாட்டை அறிவு சார்ந்த ஒரு இயக்கமா மாத்தணுங்கிறாரு. ஆனா இவர்கள் பின்னோக்கி கொண்டு போறாங்க. இதெல்லாம் உங்க ஓட்டையும் எங்க ஓட்டையும் பிரிக்கிறதுக்கான நடக்கிற விஷயம். எனவே மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவருடைய கரங்களை வலுப்படுத்துகின்ற வண்ணம் உதயசூரியன் சின்னத்துல பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல நீங்க வெற்றி பெற வைக்கணும். வைப்பீங்களா? ஏன்னா என்னை யாருன்னே தெரியும். நானா சின்ன பிள்ளையில இந்த சின்ன கை குழந்தையில நான் இந்த பகுதியில விளையாண்டுருக்கேன்னா எத்தனை பேர் என்னை என் கூட படிச்சவனே ரொம்ப மச்சான் மச்சான்னு கூப்பிடுறாங்க.